இதில் ரகசியமாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப வெளிப்படையாக நடக்குது. ஆனால் அது ரகசியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனிலாம் வைக்கிறாங்க. அதில் அந்தந்த ஜாதி தலைவர்கள், ஜாதியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் வந்து டிவிலேயே வீடு வீடாக பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதான் இதுக்கு முறைப்படுத்துறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் சார்பில் ஒரு முறைப்படுத்துகிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? தமிழ்நாடு சார்பில் ஒரு முறைப்படுத்தினா என்ன நடக்கும்? அதுக்கு வந்து இப்போ இந்தியா சப்போர்ட் பண்ணணும்ல. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இதை வந்து இதை நிப்பாட்டி எல்லாத்துக்கும் நம்ம தான் முன்மாதிரி. இதுலேயும் இருக்கலாம், எடுக்கணும். இதை தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டான செயல் திட்டங்கள் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு வந்து எதிரான சட்டம் கொண்டுட்டு வரணும்னு நமக்கு எல்லாருமே முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து கேட்குறாங்க. உருவாக்கணும். அவங்க சில சிக்கல்களை சொல்கிறாங்க. அது என்னென்னா இது உருவாக்குனா அங்கே ஆகிடும், இங்கே ஆகிடும். இது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு தயவு செஞ்சு கொண்டு வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில் அது வந்து நம்ம முன்னோடியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதையும் நம்ம முன்னோடியாக இருந்து அதை செய்யலாமே. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணக்கூடாது. இது வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குது, தீண்டாமை வந்து புஷ் பண்ணுதுன்னு நம்மளே சொல்லி கூட இது ஒரு புது சட்டத்தை உருவாக்கி நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கலாம்.